ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ ஃப்ளிப்கார்ட்லலாம் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஸ்வீட்ஸ் வந்து நிறையவே வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த சோன் பப்படி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெடிமேடாகவே இந்த பேக்கேஜ் ஸ்வீட்டில் வந்து விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்கு, காஜு கட்லி, லட்டு இந்த மாதிரிலாம் கூட சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இந்த சோன் பப்படி ஆல் டைம் ஃபேவரேட்டு. எனக்கெல்லாம் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ₹1 ₹2க்குன்னு சொல்லிட்டு சோன் பப்படி நிறைய போட்டு தருவாங்க பாருங்க. அப்படியே வந்து பெல் வந்து அடிச்சுக்கிட்டே போவாங்க. அந்த சவுண்டு கேட்டாலே பார்த்தீங்கன்னா நான் உள்ளேருந்து ஓடி ஓடி வந்து அந்த வண்டி பின்னாடியே நான் ஓடி போய் நான் அந்த ₹2க்கெல்லாம் அந்த சோன் பப்படி வாங்கி நான் சாப்பிட்ட காலம்லாம் இருக்குது. இப்போ கூட சென்டர்லலாம் போனால் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சோன் பப்படி எல்லாம் கூட விற்கிறாங்கல்ல, எனக்கு நான் வாங்கி பழக்கம் இருக்குது. ஆனால் இந்த சோன் பப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து ஸ்கொயராக பீசஸாக வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. அந்த பிஸ்தாலாம் கூட போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது. ஆனால் என்ன, அந்த பீசஸ் வந்து தூளாக ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ சோன் பப்படி வந்து எப்பயுமே சாப்பிட்றப்ப கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும். இது வந்து சாப்பிட்றப்ப கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சோன் பப்படியாக இருந்தால் கூட லேசாக கடிச்சு அது நம்ம வாயில் வைக்கிறப்ப கரையணும், அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நான் வாங்கி நான் சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்தது. முக்கியமாக எப்பயுமே எந்த பிராண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கவர்லலாம் போட்டிருக்க மாட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா ரெண்டு சோன் பப்படி வந்து கவரில் போட்டு ரேப் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒன்றோட ஒன்று வந்து மோதி தூளாக ஆகாமல் அந்த பீசஸாக வந்து கடிச்சு சாப்பிட்றப்ப நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிராண்டு ஃப்ளிப்கார்ட்டில், அமேசான்லலாம் சேல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ எத்தனை பேர் இதெல்லாம் வாங்கியிருக்கீங்க, எத்தனை பேருக்கு சோன் பப்படி பிடிக்கும்ன்றதை வந்து சொல்லுங்கள். ஸோ அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்மார்ட் டிவியில் யூடியூப்பில் தசரா புல்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து பார்த்துக்கிட்டே நான் வந்து சோன் பப்படியும் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அதனால் நான் வீடியோ எடுக்கிறப்பவே வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம தனியாக வந்து நான் வீடியோவுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அது ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிறப்பவே பேசிட்டா ஈஸியாக இருக்குது, வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்குது. ஸோ யூடியூப் வந்து ரன் பண்ணுற எல்லாருக்குமே அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு தெரியும். அதே போல் நான் எப்பயுமே குளிச்சாலும் தலைக்கு தான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன். அதே போல் ஒரு 2-3 டேஸ் கழிச்சு எனக்கு கொஞ்சம் தலைவலி இருக்க மாதிரி இருந்தாலோ அந்த மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணாலும் நான் வந்து தலைக்கு வந்து தேங்காய் எண்ணெயோ இல்லைனா நவரத்ன ஆயில் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூடு குறைக்குது, அதே போல் தலைவலியும் வந்து கொஞ்சம் குறையுது. ஸோ இந்த மாதிரிலாம் எத்தனை பேர் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, சோன் பப்படி எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துங்க. மறக்காம என்னுடைய அஃபிலியேட் லிங்க்ஸ்ல இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போய் பாருங்க. எல்லாமே அஃபோர்டபுள் ப்ராடக்ட், நல்ல குவாலிட்டி உள்ள ப்ராடக்ட் நான் தேடி கண்டுபிடிச்சு நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் கூட நீங்க வந்து வாங்குறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட், நல்ல ஒரு பொருள் வந்து கிடைக்கும். ஸோ அதையும் வந்து நீங்க கன்சிடர் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கீழே கூட இருக்கு.